அடாடா எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படியெல்லாம் நடக்குது. நேற்று மேட்ச்சில் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் ஓடிஐ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் என்னெல்லாம் நடந்ததுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று மேட்ச்சில் டாஸை வின் பண்ணுறது ஹேரி ப்ரூக் நாங்கள் பவுலிங் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா ஸ்டார்டிங்லேயே வந்து சுப்மன் கில் நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஆடி அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ரோக்கோ இவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் அமைஞ்சிட்டு வந்தது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இன்றைக்கி ஒரு செஞ்சுரி இருக்குது அப்படி நினைக்கிறதுக்குள்ள ரோஹித் சர்மா அவுட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, அதாவது போன மேட்ச்சு தான் நான் அடிக்கலை, இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான இன்டென்ட்டை நான் காமிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஷாட்டை செமையாக ஆடி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ ப்ளே பண்ணதுனால அதுக்கப்புறமா அவருக்கு கிடைச்ச ஒரு பரிசு என்னென்னா 78வது ஓடிஐ 50. அதாவது சொல்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வார்த்தைகள் தேவைப்படுது, அந்த மாதிரி ரெக்கார்டு வச்சுருக்காருப்பா விராட் கோலி. என்ன மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 50 போட்டிருக்காப்புல விராட் கோலி. அதுவும் 46 பந்தில் 50 ரன் 50 போட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறமா ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்ததுக்கு காரணம் இஷான் கிஷன் 2 ரனில் அவுட் ஆனதுனால தான். இஷான் கிஷன் எதுக்கு வந்தார்னே தெரில. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் செமையாக ஆடிட்டு இருந்தார். விராட் கோலி எந்த மாதிரி ஆடினாரோ அதே மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாப்புல. ஸோ இவங்க ரெண்டு பேர், விராட் கோலி அண்டு ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க ரெண்டு பேரும் போட்ட பார்ட்னர்ஷிப்பு வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதன் மூலிமா விராட் கோலி இந்த மாதிரிலாம் ஷாட் ஆடுவாரா அப்படின்னு மெய் மருந்து பார்த்த ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அவர்கிட்ட டிப்ஸு கேட்டு ஸோ செமையாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஸ்கூப்பு, அதில் ஒரு லேப் ஷாட் ஒன்று ஆடினாரு பாருங்க, அடேங்கப்பா கையில் எடுங்க கண்ணில் ஒத்திக்கிங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதன் மூலிமா அவருக்கு கிடைச்ச ஒரு பரிசு என்னன்னா ஒரு 50 போட்டாப்புல. ஸோ T20 என்ன தான் லாஸ் பண்ணாலும் ஒரு கேப்டன்சியாக இங்கே வந்து ஓடிஐக்கு டீமுக்காக ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா போன ஃபஸ்ட்டு ஓடிஐயில் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் வந்து 50 அடிச்சாப்புல. அதுக்கப்புறம் என்னடா திடீர்னு பும்ரா காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆமாம், எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அடித்தாங்க வந்தாங்க அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபைனலி பும்ரா 43வது ஓவர் 9 விக்கெட் ஆல்ரெடி இஸ் கான். 43வது ஓவரில் பும்ரா பண்ண சம்பவம் இருக்கே, 18 ரன்னு, அடேங்கப்பா 18 ரன் அடித்ததுனால இந்தியா ஒரு டீசெண்டான டார்கெட்டுக்கு தள்ளப்பட்டாங்க. இந்தியா ஃபைனலி 44 ஓவரில் 233 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் 71 பாலுக்கு 66 ரன்னும், விராட் கோலி 66 பாலுக்கு 65 ரன்னும், ஜப்ராஜர் 10 ஓவர் வீசி 47 ரன்னை கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாப்புல. ஸோ இங்கிலாந்து சைடை பொறுத்த முன்னே ஜப்ராஜர் தான் வேறு லெவலில் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இங்கிலாந்து நீடட் 234 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண இங்கிலாந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பிக் ஏர்லி விக்கெட் இஸ் தேர். அதுக்கு யாரு காரணம், ஜஸ்பிரிட் பும்ரா. ஸ்டார்டிங்லேயே பென் டக்கெட்டை டக் அவுட்டில் எடுத்திருக்காரு. ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா 0-1 அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்த ஒரு பொன் சிரிப்பு. ஸோ அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஜேக்கப் பத்தால் பிரசித் கிருஷ்ணாவை பார்த்தாலே அவுட் ஆகிடுறாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் பிரசித் கிருஷ்ணா பவர் பிளேயிலே வந்து செகண்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்புல. ஸோ பேக் டு தி பேக் விக்கெட் எடுத்துட்டாங்க, அட்டாக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா. ஸோ ஒரு எண்ணில் ஜூ ரூட், இன்னொரு எண்ணில் ஹேரி ப்ரூக், இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்லைட்லி பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. ஸோ அதையே வந்து பிரேக் த்ரூ பண்ணியே ஆகணும், ஒரு பிக் விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற குர்னூர் பேரர் வந்து ஹேரி ப்ரூக் கேப்டன் விக்கெட்டை தூக்கிட்டாப்புல. ஸோ இதன் மூலிமா என்னென்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி தான் போய்ட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா சிவம் துபே ஒரு விக்கெட் எடுக்கிறாப்புல, அதை வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் தான் கேட்சாக பிடிக்கிறாப்புல. ஸோ ஏகப்பட்ட விக்கெட்டுகள் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜசித் பாஸ், அதாவது ஒரு எண்டில் வந்து இப்படி தூணு மாதிரி நிற்கிறாப்புல ஜூ ரூட். ஸோ அவரு கூட யார் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் யாரும் நிற்கிறது இல்லை.
ஜெஸ் பட்லரும் அக்சர் பட்டேல் பாலில் போல்ட் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதாவது ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் அக்சர் பட்டேலை உள்ளே கொண்டு வந்தால் மட்டும் போதும் விக்கெட்டை அவருக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் விக்கெட் எடுத்து தரணும். அக்சர் பட்டேல் எப்பப்பெல்லாம் விக்கெட்டு தேவைப்படுது, இந்தியா இக்கட்டான சூழ்நிலை இருக்குதோ அப்போல்லாம் விக்கெட் எடுத்துடுறாப்புல. ஸோ ஃபைனலி என்ன, விராட் கோலி, சுப்மன் கில், இஷான் கிஷன், அக்சர் பட்டேல் எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன். யாருக்காகனா குர்னூர் வீரர் அனதர் விக்கெட், அனதர் ஸ்டேஜ் இன் பிக் விக்கெட் இன் தி ஏர் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. அந்த விக்கெட்டு யாருதுன்னா ஃபைனலி வில் ஜாக்ஸோட விக்கெட்டு. அதாவது 90 பேர் பவர் பிளேயரில் ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறது வழக்கம். ஸோ இந்த ஒரு மாற்று விதமாக பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர்ஸோ வீசி ஒரு விக்கெட்டை எடுத்துருக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்த கதை, அதுக்கப்புறமா நடந்தது பாருங்க ஒரு கதை. அதாவது ஒரு எண்டில் ஜூ ரூட்டு கடைசி வரைக்கும் நின்று 133 பாலுக்கு 99 ரன் அடிச்சிருக்காப்புல. ப்ளஸ் அட்கீசன் 16 பாலுக்கு 23 ரன்கள். இங்கிலாந்து வின் பை 4 விக்கெட். அதாவது அட்கீசன் 23 ரன்னு வந்தார், போட்டு பொழந்தார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜூ ரூட் இருக்கார் பாரு, அதாவது ஜூ ரூட் அவரை விக்கெட்டை மட்டும் தூக்கியிருந்தா இந்தியா ஸ்டில் இந்த ஈஸியாக இந்தியா வின் பண்ணிருக்கு. என்னடா ஜெயிக்க வேண்டிய மேட்சை எப்படா விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட வர்ணனையாளர்கள் கேட்டுட்டு வராங்க. ஸோ அதுக்கு காரணம் யாருன்னா ஜூ ரூட் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆனது தான் காரணம். 99 ரன்ஸுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. ஜூ ரூட் அதான் நிகழ்த்தி காமிச்சிருக்காரு தனது நாட்டுக்காக. என்ன மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங், அதாவது பழைய கேப்டன்சி, அதாவது இந்தியாவை நான் பார்த்தாலே அடிப்பேன், எப்பட்றா ஒருத்தனை பார்த்தாலே அடித்தோன்னு, ஆமாம் அவனை பாரு பார்த்தாலேன்னு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் குண்டன் டி காக், ஆஸ்திரேலியா ஸ்டீவ் ஸ்மித், அதே மாதிரி தான் இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா ஜூ ரூட். நேற்றுக்கு அட்கீசனோட ஃபைனலி ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்தியாவை ஓட அடித்து துரத்தி விட்டாப்புலேன்னு தான் சொல்லணும். ஜூ ரூட்டை பொறுத்த மட்டும் என்ன அந்த செஞ்சுரி மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் தான் அவருக்கு. ஸோ ஃபைனலி அவர் அடித்ததுனால இங்கிலாந்து வின் பை 4 விக்கெட்ஸ். ஸோ மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் இந்தியா 44 ஓவருக்கு 233க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து ஒரு 44.1 ஓவர்ஸில் 235 ரன்னு எடுத்து 6 விக்கெட்டை இழந்து இங்கிலாந்து வின் பை 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு வெற்றியை படைச்சு காமிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தா வேறு யார், நம்ம ஜூ ரூட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க ஐசிசி. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் இந்தியா என்ன பண்ண போதோ, இப்போ 1-1 சிக்கரம் கலக்கிறாங்க. அடுத்த மேட்ச் 3வது ஓடியில் யார் வின் பண்ணாலும் பார்த்தலாம். இந்தியா இன்றைக்கி ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோற்றதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.